லாஸ்ட் வீடியோவில் ஆல்பா ரேஷியோ பீட்டா ரேஷியோ என்னென்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஷார்ட் இன் ரேஷியோ என்னென்னு பார்க்கலாம். போன வீடியோ மாதிரி ஏஐ கிட்ட கேட்டு பார்க்கலாம், அது என்ன சொல்லுதுன்னு கேட்போம். சார்டினோ ரேஷியோ என்றால் என்ன? எளிமையான விளக்கம். முதலீட்டு உலகில் ஷார்ப் ரேஷியோ போலவே சார்டினோ ரேஷியோவும் மிகவும் முக்கியமானது. ஆனால் இதற்கும் அதற்கும் ஒரு முக்கிய வித்தியாசம் உள்ளது. ஷார்ப் ரேஷியோ மொத்த ரிஸ்கையும் கணக்கில் கொள்ளும். ஆனால் சார்டினோ ரேஷியோ டவுன்சைட் ரிஸ்க் அல்லது கெட்ட ரிஸ்கை, முதலீடு நஷ்டமடையும் வாய்ப்பு மட்டுமே கணக்கில் முதலீடு செய்யும்போது லாபம் வருவது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் நஷ்டம் வராமல் தடுப்பது. ஒரு ஃபண்ட் அல்லது ஸ்டாக் எவ்வளவு பாதுகாப்பானது என்பதை அறிய சார்டினோ ரேஷியோ உதவுகிறது. இது குறிப்பாக டவுன்சைட் வொலாட்டிலிட்டி, விலை சரிவடையும் போது ஏற்படும் ஆபத்து பற்றி பேசுகிறது. 2. இது எப்படி வேலை செய்கிறது? த கான்செப்ட். ஒரு முதலீடு மேலே போவதை நாம் ரிஸ்காக பார்ப்பதில்லை, அது லாபம். ஆனால் கீழே இறங்குவதைத்தான் நாம் ரிஸ்காக கருதுகிறோம். சார்டினோ ரேஷியோ ஒரு முதலீடு சரிவடையும் போது அந்த நஷ்டத்தை எவ்வளவு சிறப்பாக கையாண்டு லாபத்தை கொடுக்கிறது என்பதை கணக்கிடுகிறது. 4. எவ்வளவு ரேஷியோ இருந்தால் நல்லது? பெஞ்ச்மார்க்கிங். பொதுவாக சார்டினோ ரேஷியோ அதிகமாக இருந்தால் அது ஒரு நல்ல முதலீடு என்று அர்த்தம். அதிக ரேஷியோ என்றால் அந்த ஃபண்ட் தேவையற்ற சரிவுகளை கட்டுப்படுத்தி ரிஸ்கிற்கு ஏற்ற நல்ல லாபத்தை தருகிறது என்று பொருள். 5. ஏன் இதை கவனிக்க வேண்டும்? Why it matters? உங்கள் பணத்தை பாதுகாப்பதற்கும் கன்சர்விங் மணி சந்தை சரியும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோவை தற்காத்துக் கொள்வதற்கும் இது ஒரு சிறந்த கருவி. நீங்கள் ஒரு நீண்டகால முதலீட்டாளராக இருந்தால் வெறும் லாபத்தை மட்டும் பார்க்காமல் அந்த லாபத்தை பெற நீங்கள் எவ்வளவு கெட்ட ரிஸ்கை எடுக்கிறீர்கள் என்பதை சார்டினோ ரேஷியோ மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். கேஸ் ஸ்டடி. ஃபண்ட் ஏவிஎஸ் ஃபண்ட் பி. 2 மிட்கேப் மியூச்சுவல் ஃபண்டுகளை எடுத்துக்கொள்வோம். இரண்டுமே கடந்த ஓராண்டில் 15 விழுக்காடு லாபம் ரிட்டர்ன் கொடுத்துள்ளன என்று வைத்துக்கொள்வோம். விவரம்: ஃபண்ட் ஏ ஹை வாலட்டிலிட்டி, ஃபண்ட் பி ஸ்டேபிள் growth. ஆண்டு வருமானம் 15 விழுக்காடு. 15 விழுக்காடு. ஏற்ற இறக்கங்கள்: சில மாதங்களில் கூட்டல் 20 விழுக்காடு ஏறும், சில மாதங்களில் -15 விழுக்காடு வீழ்ச்சியடையும். சீராக கூட்டல் 2 விழுக்காடு அல்லது கூட்டல் 3 விழுக்காடு என ஏறும். பெரிய வீழ்ச்சி கிடையாது. ஷார்ப் ரேஷியோ குறைவாக இருக்கும், ஏனெனில் மொத்த ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கும், ஏனெனில் ஏற்ற இறக்கம் குறைவு. சார்டினோ ரேஷியோ மிக குறைவாக இருக்கும், ஏனெனில் பெரிய நஷ்டங்களை சந்தித்துள்ளது. மிக அதிகமாக இருக்கும், ஏனெனில் நஷ்டங்கள் மிக குறைவு. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன? மேலோட்டமாக பார்த்தால் 2 ஃபண்டுகளும் 15 விழுக்காடு லாபம் கொடுத்தது போல தெரியும். ஆனால் ஃபண்ட் பி தான் முதலீட்டாளர்களுக்கு மன நிம்மதியை கொடுத்திருக்கும், ஏனெனில் அதன் சார்டினோ ரேஷியோ அதிகம். அதாவது ஃபண்ட் பி நஷ்டத்தை கொடுக்கும் வாய்ப்பு, டவுன்சைட் ரிஸ்க், மிக குறைவு என்பதை இந்த ரேஷியோ நமக்கு முன்கூட்டியே காட்டுகிறது. நண்பர்களே, ஒரு ஃபண்டின் வருமானத்தை, ரிட்டர்ன்ஸ் மட்டும் பார்க்காதீர்கள். மணி கண்ட்ரோல் அல்லது துவாரா போன்ற தளங்களில் அந்த ஃபண்டின் சார்டினோ ரேஷியோவை சரிபாருங்கள். அது 1க்கு மேல் இருந்தால் நல்லது, 2க்கு மேல் இருந்தால் மிகச் சிறந்தது. ஷார்ட் இன் ரேஷியோ என்னென்னு புரிஞ்சிருக்க நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள், போடலாம்.